அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 2025 வருடத்துல மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கு டிரான்சிட் ஆகுறாங்க. இந்த அமைப்பு வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராகவும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட்டான பலன்களை தரக்கூடிய அமைப்பிலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை நிறைந்த காலமாகவும் இருக்கு. பொதுவா இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ரத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், ஆன்டி கிளாக் வைஸ்ல டிரான்சிட் ஆகக்கூடிய ஒரு கிரகம், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிழல் கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய தகவமைப்புல மாட்டிக்கிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும். எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அந்த ஸ்தானத்துடைய அதிபதியுடைய தன்மையை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த ராகு கேதுக்கள். ராகு கேதுக்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது. எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அதே தன்னுடைய சொந்த வீடாக பாவித்து பலன்களை கொடுக்கும். இப்போ இந்த 2025ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்திருக்கோம். ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கன்னி ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். நட்சத்திர வரிசையில 14வது நட்சத்திரமா வரக்கூடியது சித்திரை நட்சத்திரம். செவ்வாயுடைய நட்சத்திரம், செவ்வாயை அதிபதியாக கொண்ட ஒரு அற்புத நட்சத்திரம். அதாவது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பொதுவா பார்த்தோம்னா புதனோட ராசியில செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த காம்பினேஷன்ல வருவாங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு முதல் திசையாக செவ்வாய் தசை நடக்கும். செவ்வாய் தசையை அடுத்து ராகு தசை, அதன் பிறகு குரு தசை, அதன் பிறகு சனி தசை, பிறகு புதன் தசை, அதன் பிறகு கேது தசை. இந்த தசாபுக்தி அந்த கேட்டகரியில தான் உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம்லாம் நடக்கும். அதே மாதிரி ஏஜ் வைஸா அந்த தசாபுக்தி அந்தரம்லாம் மாறுபடும். பொதுவா அந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வந்து பார்த்தோம்னா சாதுரியமா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. அதுலயும் புதனுடைய ராசியில செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால புத்தி கூர்மையாக பேசி தனக்கு தேவையானதை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. சாமர்த்திய பேச்சு உடையவர்கள். அதே மாதிரி பேசுறதுல அடிச்சுக்கவே முடியாது. இவங்கள்ட்ட பேசி ஜெயிக்கவும் முடியாது. அதே போல படித்த படிப்புக்கு கொஞ்சம் கூட தொடர்பில்லாத வேலைகளை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க படிச்சது ஒன்னா இருக்கும், வேலை பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்னா இருக்கும். மனதுல உள்ளதை அப்படியே வெளிப்படையா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இனிமையாக இவங்களுக்கு பேச தெரியாது. மனசுல பட்டதை அப்படியே வெளிப்படையா பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனாலையும் இவங்களுக்கு நண்பர்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். நட்பு வட்டாரம்லாம் மிக குறைவா இருக்கும். அதே போல தன்னம்பிக்கையோடு காணப்படக்கூடியவர்கள் எப்போதும் எதுக்காகவும் சோர்ந்து போக மாட்டாங்க. மற்றவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய அந்த ஒரு தைரியம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக உண்டு. எந்த சூழ்நிலையிலும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி குடும்பத்து மேல அதிகமான பற்று, அதிகமான பாசம்லாம் இருக்கும். குடும்பத்தினருடைய எதிர்காலத்திற்காக அதிகமாக பாடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. பிடிவாத குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல பிறருக்கு விட்டு கொடுக்கிற பக்குவ நிலையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும். அதே மாதிரி தாயுடைய வார்த்தையை மீறவே மாட்டாங்க. தாய் மேல அதிகமான பாசம் பற்று இருக்கும். புதுமைகளை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. புதுமையாக செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி உடல் நல அதிகமான அக்கறை செலுத்தக்கூடியவர்கள். உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. எந்த விஷயத்திலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல இந்த நட்சத்திரத்துல பிறந்த ஒரு சிலர் பார்த்தோம்னா நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். பேசக்கூடிய விஷயம்லாம் ரொம்ப நகைச்சுவையா பேசுவாங்க. தெய்வ பக்தி மிகுந்தவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களுக்கு புரியும்படி ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமா தெளிவா புரிய வைக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. எந்த வேலையாக இருந்தாலும் அரைக்குறையாக செய்து முடிக்க நினைக்கவே மாட்டாங்க. எல்லா வேலையும் சரியா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி தேவையில்லாம மற்றவர்களுக்கு வாக்குறுதி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இவங்க ஒரு வாட்டி வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படியாச்சும் அதை நிறைவேற்றிடுவாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களை பார்த்ததுமே அவருடைய குணநலனை எடைப்படக்கூடிய ஆற்றல் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும். யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத உடனே கணிச்சிடுவாங்க. அதெல்லாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான சிறப்பு தன்மைகள். இப்போது இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராகு நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துல போஷன் எடுக்கிறாரு. அதே மாதிரி கேது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடம், அயன சயன போகஸ்தானம் மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல கேது போஷன் எடுக்கிறாரு. சோ இது எந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6ல ராகு இருக்கிறது மிகப்பெரிய வலிமை. ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகுடைய சஞ்சாரம் நமக்கு பெரிய நல்ல பலன்களையும் நிறைய விஷயங்கள நமக்கு வெற்றியான போக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்துல 12
7ஆம் இடத்துல இருக்கிற கேது நிறைய பயணங்களை கொடுத்துரும். அதே மாதிரி 12ல கேது இருக்கிறது சில விஷயங்களுக்கு அட்வைசபிள் இல்ல. அது ஒரு சில விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வான பலன்களை கொடுக்கும். அதை நம்ம வீடியோல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். அதே மாதிரி சனி கண்டக சனியாக நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்துல போஷன் எடுத்திருக்காரு. கண்டக சனி நடக்கிறது நமக்கு ஒரு பெரிய மைனஸ். அது நமக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல. சனி பலம் டோட்டலா குறைஞ்சிருக்கு. அதுலயும் சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்தை பார்ப்பாரு. அதுவும் ஒரு குற்றம். அதே மாதிரி சனியுடைய பார்வை பாக்கியத்துல பதியும். மேலும் நம்முடைய 4ஆம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானத்துல சனி பார்வை பதியும். சோ அது அந்த அளவுக்கு அட்வைசபிளா இல்ல. அடுத்தது பார்த்தோம்னாக்கா குரு கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் கேந்திர ஸ்தானத்திலேயே போஷன் எடுத்திருக்காரு. 4-7க்குரிய ஒரு கிரகம். ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல குரு போஷன் எடுத்திருக்காரு. பொதுவா குரு 10ல இருக்கிறது சிறப்பு கிடையாது. ஆனா கேந்திர ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானத்திலேயே வலிமை அடைகிறதுனால இந்த காலகட்டத்தில் குரு பலம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பலமும் குரு பலமும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. அதுல ராகு பலம் கூடுதலாக இருக்கு. ராகுடைய பலம் தான் நமக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண போகுது. கேதுவும் சனியும் நமக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்காங்க. சோ இதுதான் இந்த பிளானட்டரி பொசிஷன். பொதுவா இந்த ராகு கேது பயிற்சி நம்ம வெறும் ராகுவையும் கேதுவையும் மட்டும் வச்சு பார்க்க கூடாது. இயர்லி பிளானட்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகத்தையும் நம்ம கம்போஸ் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 4 கிரகத்தையும் கலந்து தான் பலன்கள் எடுக்கணும். அதன் அடிப்படையில் இந்த பொது பலன்கள் உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை செக்மெண்ட் வைஸா ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா தொழில் உத்தியோகத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜீவனத்துல குருவுடைய சஞ்சாரம் இது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 6ல இருக்கிற ராகு பகவான் இது வரைக்கும் இருக்கிற போராட்டமான சூழ்நிலை, பிரச்சனையான சூழ்நிலை, குழப்பமான சூழ்நிலை இது எல்லாத்துக்கும் நிவர்த்தி கொடுத்துருவாரு. ஆனா 10ல குரு இருக்கும்போது பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு சிலர் பார்த்தோன்னா செய்யக்கூடிய உத்தியோகம், செய்யக்கூடிய தொழில் இதெல்லாம் ஒரு திருப்தியான ஒரு மனநிலையை அடைய மாட்டாங்க. அதுல ஒரு முழுமையான திருப்தி கிடைக்காது. சில பேர் கட்டாயத்தின் பெயர்ல அந்த தொழிலையும் உத்தியோகத்தையும் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். இந்த தொழில் உத்தியோகத்துல ஒரு ஃப்ரீனஸ் இருக்காது. ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரா கொஞ்சம் டிப்ரெஷனா போற மாதிரி ஃபீல் ஆகும். அதுதான் ஜீவனத்துல இருக்கிற குரு கொடுப்பாரு. ஆனா 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மன வலிமையை நமக்கு டிஃபால்ட்டா அப்படியே ஊட்டிக்கிட்டே இருப்பாரு. அதன் வகையில 6ல இருக்கிற ராகு நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கிறாரு. அதே மாதிரி தொழில் உத்தியோகத்துல இருக்கிற போட்டி, பொறாமை, சக ஊழியர்களோடு ஏற்படக்கூடிய அந்த வில்லங்கமான சூழ்நிலைகள் இது எல்லாத்தையும் ராகு நமக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு. இந்த நேரத்துல உங்களுக்கு போட்டின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. யாராச்சும் பிரச்சனையா வராங்கன்னா அவங்க தானாவே ஒதுங்கிடுவாங்க. சோ அதை நீங்க நல்லாவே ரியலைஸ் பண்ணலாம். இந்த நேரத்துல யாரெல்லாம் உங்களுக்கு போட்டியா வராங்களோ அவங்க தானாவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. சோ அதெல்லாம் ராகு பலத்தால நமக்கு சாதகமா இருக்கு. இருப்பினும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நீங்க எதிர்பார்க்க முடியாது. நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்க தொழில் பிடிக்காது, பாக்குற உத்தியோகம் பிடிக்காது. இதுல இருந்து கொஞ்சம் நம்ம ரிலீஃப் ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் நிறைய பேருக்கு வரும். எனவே இந்த டைமை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரியான விரக்தி தன்மை இருக்கும். ஆனா அதோட நம்ம டிராவல் பண்ணிடுவோம். அதை நம்மளால டிஸ்கண்டினியூ பண்ண முடியாது. டிஸ்கண்டினியூ பண்ணணுங்கிற எண்ணம் வந்தாலும் அது ஏதோ ஒரு குழப்பத்தின் காரணமாக அதை நம்ம தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம். அந்த சூழ்நிலைகள் ஏற்படுது. இருப்பினும் நிறைய பேருக்கு இந்த நேரத்துல உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப நீங்க ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடமாற்றம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இடமாற்றம் நிறைய பேருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இப்போ வந்துடும். டிஃபால்ட்டா அந்த எண்ணங்கள்லாம் இப்போ மேலோட்டமா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க. சோ அது என்னோட பர்சனல் அட்வைஸ். ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை விட்டுறாதீங்க. சோ அதுல கொஞ்சம் கிளியரா கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். மற்றபடி சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்றதுக்குலாம் ஃபேவரா இருக்கு. நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்தது நம்ம எதுல ரொம்ப கவனமா இருக்குன்னா இந்த பிசினஸ் ரிலேட்டடா வரக்கூடியவங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணக்கூடியவங்க இந்த நேரத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நேரத்துல கூட்டு தொழில்லாம் அட்வைசபிளே கிடையாது. கூட்டு தொழில்லாம் எதுவும் இறங்காம இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு நான் பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னாக்கா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டக சனி அது கூட்டு தொழிலுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்கிறது இல்ல. அதனால இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி 3வது நபரை நம்பி எதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. பொருளாதாரம் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. அதுல நம்ம கொஞ்சம் லிமிட்டா செயல்படுறது நல்லது. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா பணம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி தொழில் உத்தியோகத்துல மாற்றங்கள் உண்டு. அந்த மாற்றம் உங்களுக்கு ஃபேவரான மாற்றமா இருக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் ஓகே, எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணி நகர்த்திடலாம். சோ அந்த அளவுல தான் இருக்கு. எதுவும் மேஜரான ஸ்ட்ரெஸ்ல இல்ல. சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஜென்மஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது குழப்பமான மனநிலை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஒரு விஷயத்தை பண்ணுவோமா வேணாமாங்கிற மாதிரியான குழப்பமான மனநிலை இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு கலைய வச்சு தெளிவா செயல்படுங்க. சோ அதையும் நம்ம கொஞ்சம் இந்த டைமிங்ல பாத்துக்கணும்.
அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விரயஸ்தானத்துல கேது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது செலவுக்கு கரெக்டா இருக்கும். பணம் கைக்கு வரதுக்கு முன்னாடி பட்ஜெட் எல்லாம் போட்டுருவோம். அந்த மாதிரியான கேட்டகரியில தான் இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடியே நிறைய பேருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கண்டக சனி நடந்துட்டு இருக்கு. அது வந்து ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி செலவை ஏற்படுத்தி இருக்கும். அதே மாதிரி தாய் தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவுகளை ஏற்படுத்தும். மேலும் பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய செலவுகள் வரும். அடிக்கடி அலையிறது, அடிக்கடி இந்த வண்டி வாகனத்துல செலவு ஏற்படுறது, இப்படி தொடர்ச்சியா செலவுகள் மட்டுமே நமக்கு மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கு. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு பொருளாதார ரீதியா இருக்கிற நெருக்கடிக்கெல்லாம் ஓரளவுக்கு முற்றுப்புள்ளியை வைப்பாரு. எவ்வளவு கமிட்மெண்ட் வந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்றதுக்கான கெபாசிட்டி நமக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். சோ அது நமக்கு இருக்கிற ஒரு சுப செய்தி. அதே சமயத்துல 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு கடன் சுமையை குறைப்பாரு. இப்ப யாரெல்லாம் கடன் பிரச்சனையில இருக்கீங்களோ அந்த கடன் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு அந்த கடன்ல இருந்து ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும். சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். நிறைய பேருக்கு அந்த கடனை கட்டி முடிச்சிடணுங்கிற எண்ண தூண்டல் இப்ப அதிகமா இருக்கும். சோ அந்த கடன் சார்ந்த பிரச்சனையில இருந்து இப்ப வெளில வருவீங்க. அது நான் பாக்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இருப்பினும் இந்த நேரத்துல நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் பத்தல, பண பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். சோ இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத செலவுகள் எல்லாம் கொஞ்சம் எதுல எல்லாம் நம்ம குறைக்க முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி குறைச்சிக்கிறது ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி நமக்கு இருக்கிற அந்த கமிட்மெண்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். சோ அந்த அளவுல தான் நமக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகுது. எனவே பொருளாதாரம் ஓரளவுக்கு மேசிவா இருக்கு, மேசிவான growthல இருக்கு. இருப்பினும் அந்த ஒரு திருப்தி நிலையை இந்த நேரத்தில் அடைய முடியாது. பண பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது 2ஆம் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. எனவே அது நமக்கு இருக்கிற ஒரு சுப செய்தி, சுப மாற்றம்னு நம்ம எடுத்துக்கலாம். கேது 12ல, ராகு 6ல. சோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. ஏன்னா கண்டக ஸ்தானத்துல மட்டும் சனி பகவான் வந்து போஷன் எடுத்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. சோ இந்த கண்டக சனி அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளான சிச்சுவேஷனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். குறிப்பா கணவன் மனைவி உறவுல ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் தென்படும். ஆனா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு சுபத்துவமா பயணிக்கும். ஏன்னா குரு பார்வை நமக்கு வந்து 2ல இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கும். குடும்பத்துல இருந்த குழப்பம், குளறுபடி, பிரச்சனை எல்லாம் ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆயிடும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள்லாம் இப்போ ஒன்னு சேர்ந்துருவாங்க. வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்போ ஒன்னு சேருவாங்க. மேஜரா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த நேரத்துல குறையும். குடும்ப வாழ்க்கையில இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டம், இவ்வளவு நாள் ஏற்பட்ட அந்த மன வருத்தம் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் டோட்டலா குறைஞ்சிரும். குடும்பத்துல ஒரு அமைதி நிலை, குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை, குடும்பத்துல சுப மாற்றத்துக்கான அடித்தளங்கள் அதெல்லாம் மேலோட்டமா தென்பட ஆரம்பிக்கும். குடும்பத்துல யாருக்காச்சும் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். சோ அதெல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. அதே போல நிறைய பேர் இந்த நேரத்துல வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். நிறைய பேர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க, குடி போறது. சோ அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால குடும்பத்துல பொருளாதார ரீதியே ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் இப்ப பூர்த்தி பண்றதுக்கு நமக்கு ஒரு பவர் கிடைச்சிரும். சோ அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். எனவே ஃபேமிலி லைஃப் ரிலேட்டடா மேஜரா ட்ரபிள் இல்ல. திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க, வாழ்க்கை துணையோட இணைந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. மற்றபடி குடும்ப வாழ்க்கையில ஒரு அமைதியான நிலை, ஒரு திருப்தியான நிலை இதெல்லாம் நிச்சயமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். சோ அதெல்லாம் நீங்க ஆல்மோஸ்ட் இப்பயே நீங்க அதை ஃபீல் பண்ணலாம். கடந்த காலகட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ ஃபேமிலி லைஃப் நமக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். கடந்த காலகட்டம்லாம் ரொம்ப போராட்டமா போயிருக்கும். ஒரு மாதிரி ஃபேமிலி நினைச்சு ரொம்ப டிப்ரெஷன்லயே இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த சூழ்நிலை இருக்காது. அப்படியே எல்லாம் டோட்டலா குறையும். அந்த மனக்கவலைகள்லாம் குறையும். சோ அதை நீங்க நல்லா ரியலைஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு அந்த ஃபீலிங் கொடுக்குதுனாக்கா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயம் இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவதா காதல் உறவு. காதல் உறவு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் சுத்தமா இருக்கு. 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்களே எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த நேரத்துல காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாம். சோ அதுக்கு ஃபேவரா இருக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல பொசிஷன் எடுத்திருக்காரு. ஆனா அந்த 5ஆம் அதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால இந்த நேரத்துல காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். ஆனா அந்த திருமணத்துல ஒரு மாதிரியான குழப்பம், ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி மன கஷ்டத்தோட அந்த திருமணம் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது சனி பகவான் ஒரு செக்கிங் பிளானட். அது உங்களை சோதிப்பாரு, அதிகமா சோதிப்பாரு. ஒரு விஷயத்தை பல முறை தடைப்படுத்தி உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மன வருத்தத்தை கொடுத்து பிறகு உங்களுக்கான ஒரு சுப மாற்றத்தை அதை ஏற்படுத்தும். சோ அதுதான் சனியுடைய வேலை. உங்களை செக் பண்ணுவாரு, ரொம்ப சோதிப்பாரு. சோ அதுல நீங்க அந்த செக்கிங்ல இருந்து நீங்க பாஸ் ஆகி வரணும். அதுதான் அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் டாஸ்கே. மற்றபடி அந்த காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். அதெல்லாம் நமக்கு ஒரு சுப மாற்றம். இந்த எண்ட் ரிசல்ட்
ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். சோ அதுதான் நம்ம மெயினா பார்க்கணும். அதே மாதிரி இந்த காதல் உறவுல ஏற்பட்ட ஒரு சலசலப்பு, ஒரு மன வருத்தம், மனக்கவலை இதெல்லாம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து அந்த மைண்ட் செட்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும். ஓரளவுக்கு மகிழ்ச்சியும் இருக்காது, அதே சமயத்துல ரொம்ப வருத்தமும் இருக்காது, துன்பமும் இருக்காது. அப்படியே நியூட்ரலா ஏதோ ஒரு ட்ராக்ல அப்படியே நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா கடந்த காலகட்டத்தோட ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் நமக்கு ஒரு மன நிறைவை கொடுக்குது. ஓகே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. சோ அது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி நடக்குது. நிறைய பேருக்கு இந்த திருமண முயற்சியிலேயே நிறைய தடுமாற்றங்கள்லாம் இருக்கும். திருமணம் சார்ந்த வகையில ஒரு பொருத்தமில்லாத வரன்கள் அதிகமா வருது. உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிக்காது, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது. இது மாதிரியான ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள்லாம் டிஃபால்ட்டா இருக்கும். இந்த திருமண முயற்சியே ஒரு மாதிரி போராட்டமா போற மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆகலாம். கண்டக சனியில இது மாதிரியான இடர்பாடுகள் டிஃபால்ட்டா இருக்கும். அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். திருமண முயற்சிகளை தொடருங்க. அப்படியே அது குழப்பத்தோட ஒரு சில தடை தாமதத்தோட உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எனவே திருமண முயற்சிகளை தொடருங்க. நல்ல செய்திகள் உண்டு. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க. ஏன்னா ஜென்மஸ்தானத்துல சனி பார்வை இருக்கிறதுனால இந்த திருமண முயற்சி, திருமணம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் பார்த்தோம்னா குழப்பத்தை கொடுத்துரும் அதிகமா. ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஒரு விஷயம் வேணும்னு தோணும், அதே சமயத்துல அந்த விஷயம் நமக்கு வேணாம்னு தோணும். ஒரு மாதிரி குழப்பத்தை கொடுக்கும். அப்படி ஒரு தெளிவான டிசிஷன் நம்மளால எடுக்க முடியாது. கொஞ்சம் இந்த நேரத்துல பொறுமையா மைண்ட கொஞ்சம் காம் டவுன் பண்ணி நம்ம டிராவல் பண்றது நல்லது. அவசர முடிவுகள், உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல முடிவு எடுக்கிறது, சோ இதெல்லாம் அந்த நேரத்துல இருக்கக்கூடாது. சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல வந்து இந்த திருமண முயற்சியிலேயே ஒரு மாதிரியான சலிப்பான மனநிலையை கொடுத்துரும். திருமணமே வேணாம் அப்படின்னு நிறைய பேர் ஒதுங்கி போவாங்க. அந்த மாதிரியான மனநிலையை கொடுக்கும். கோபத்துல ஒரு விரக்தி தன்மையில முடிவுகளை எடுக்கக்கூடாது. சோ அதுல நீங்க கொஞ்சம் பொறுமையா நிதானத்தை கடைபிடிக்கணும். இந்த நேரத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்தி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த நேரத்துல வந்து நீங்க ஒரு விஷயம் தடைப்படுது, தாமதப்படுது, ஒரு நல்ல செய்தி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்க விரக்தி ஆகக்கூடாது, ரொம்ப கோவப்படக்கூடாது, மனசை போட்டு ரொம்ப துன்பப்படுத்தக்கூடாது. இந்த டைமிங் இப்படிதான் இருக்கும், இப்படி இருந்தாதான் நமக்கு கரெக்டா போயிட்டு இருக்குங்கிற ஒரு அர்த்தத்துக்கே வரும். அதனால கொஞ்சம் டவுனா இருக்கிற டைமிங்ல இது போல நடக்கிறதெல்லாம் வந்து சாதாரணம் தான். அதனால அதை நினைச்சு நீங்க ரொம்ப யோசிச்சு உங்களை நீங்க ரொம்ப டிப்ரெஷன் பண்ணிக்க கூடாது. அப்படியே குழம்பி குழம்பி உங்களுக்கு சாதகமா வந்து முடியும். சோ அந்த சாதகமான ஒரு சூழ்நிலை எப்ப அமையுமா அந்த ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. அப்படியே காம் டவுனா அப்படியே வெயிட் பண்ணுங்க. ரிலாக்ஸா உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுங்க. எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம் கடந்த 2.5 வருஷமா ஒரு மாதிரியான போராட்டமான சூழ்நிலையில தான் இருக்காங்க. இருப்பினும் லாஸ்ட் 1 இயர் வந்து ரொம்ப போராட்டமா போயிருக்கும். ஏன்னா வந்து சனி ராகு கூட்டணி, ராகு 7ஆம் இடத்துல, ஜென்மத்துல கேது, இந்த காம்பினேஷன்ல லாஸ்ட் 1 இயர் வந்து ஒரு மாதிரி பாடா படுத்திருக்கும். நிறைய பேர் தவறுதலான முடிவு, அவசரப்பட்ட முடிவு, கோபத்துல முடிவு, இப்படி நிறைய ஏற்றத்தாழ்வான சூழ்நிலை. அதே மாதிரி வாழ்க்கை துணையால நிறைய துன்பங்களையும் மன வருத்தங்களையும் சந்திச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையால நிறைய மருத்துவ செலவை எதிர்கொண்டிருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாதிரியான மனக்கலக்கத்தை கொடுத்துருச்சு. இப்போ ராகு டிரான்சிட் நமக்கு ஃபேவரா இருக்கு. 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி போஷன் எடுத்திருக்கிறது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரியான குளறுபடியான மனநிலையை கொடுக்கும். சில விஷயங்கள்ல அதிகமான கோப உணர்வுகளை கொடுக்கும். ஆனா வந்து ராகு 7ஆம் இடத்துல இருந்து துன்பத்தை கொடுத்த அளவுக்கு இந்த சனி வந்து நமக்கு கொடுக்க மாட்டாரு. ராகு வந்து புரிதல் இல்லாத துன்பத்தை கொடுத்திருப்பாரு. இப்ப சனி வந்து நம்மளை பக்குவப்படுத்துவாரு. புரிதலோட அந்த துன்பத்தை கொடுத்து நம்மளை பக்குவப்பட வச்சு ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்க வச்சு ஒரு தெளிவான பாதையில பயணிக்க வைப்பாரு. அதான் ராகுவுக்கும் சனிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சனி வந்து நம்மள மன ரீதியா பக்குவப்படுத்திடும். அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த விஷயத்தை நீங்க ரொம்ப பெருசா பூம் பண்ணாம இருக்கிறது நல்லது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே நமக்கு சாதகமா மாறிடும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயத்தை பேசி உங்களுடைய நேரத்தை சண்டைக்குள்ள இழுத்துட்டு போக கூடாது. ஏன்னா அந்த சனி வந்து 7ஆம் இடத்துக்கு வரும்போது பழைய விஷயங்களை அசைப்பட வைக்கும். ஆல்ரெடி நம்ம பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே சொல்லி காமிச்சு அதுல ஒரு மாதிரி பிரளயத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும். ஏன்னா சனி வந்து செக்கிங் பிளானர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது ஒரு மாதிரி நம்மள செக் பண்ணும். நம்மளுடைய வாயாலேயே பழைய விஷயங்கள் எல்லாம் அப்படியே கிளறி விட்டு அதுல ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறது முயற்சி பண்ணும். சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. பழைய விஷயத்தை இப்போ பேசவே கூடாது. லைஃப் நியூவா ரீஸ்டார்ட் பண்ணி அப்படியே அழகா எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இருப்பினும் கடந்த காலகட்டத்தில் இருந்த போராட்டமான சூழ்நிலை இந்த நேரத்துல டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். குறிப்பா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல. அதே போல இந்த
நேரத்துல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா சனி 7ஆம் இடத்துக்கு வரும்போது வாழ்க்கை துணையால ஒரு சில மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா செயல்பட்டோம்னா அந்த செலவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் சுப மாற்றம் நிச்சயமாக உண்டு. ஆனா ஆரம்பத்துல ஒரு மாதிரியான குளறுபடியான ஒரு மனநிலை இருக்கும். ஆனா அது தானாவே சரியாயிடும். அந்த பக்குவ நிலையை அடைய வைக்கிறதுக்கு உங்களை ஒரு மாதிரி குழப்பி அதை பக்குவத்துக்கு கொண்டு வந்துருவார் சனி பகவான். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவசரப்படாம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கோபப்படாம உங்களுடைய மனநிலை காம் டவுன் பண்ணுங்க. நல்லா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. சோ அதை மட்டும் இந்த நேரத்துல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மற்ற விஷயத்தெல்லாம் நீங்க பெருசா கேர் எடுத்துக்காதீங்க. அடுத்தது பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ராகு கேது பெயர்ச்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இந்த காம்பினேஷன் நமக்கு குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் 95% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 5ஆம் அதிபதி கேந்திரம் ஏறின நிலையில 5ஆம் இடத்துல எந்த பாவகிரகத்துடைய ஆதிக்கமும் இல்லாத நிலையில நமக்கு ஒரு சுப மாற்றத்தை நோக்கி ஒரு பயணத்துல இருக்கு. அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நேரத்துல நிச்சயமா குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை 100% எதிர்பார்க்கலாம். அதுக்கான முயற்சிகளை நீங்க தொடரலாம். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட மருத்துவருடைய ஆலோசனையின்படி நீங்க செயல்படும் போது ஒரு சுப செய்தி மிக விரைவாக உங்களுக்கு கிடைச்சிடும். சோ குழந்தை பாக்கியம் இல்ல அப்படிங்கிற கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த காலகட்டங்கள்ல மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்துரும் நான் நம்புறேன். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். கடந்த காலகட்டம் பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய மன வருத்தங்கள் இருந்திருக்கும். ஏன்னா சனி 6ல இருந்தாரு. அது உங்களுக்கு நல்லதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வகையில சனி 6ல இருக்கிறது பலமாக இருந்தாலும் 5ஆம் அதிபதி 6ல போய் மறையும் போது பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய மன உளைச்சல், பிள்ளைகளால நிறைய விரைய செலவு, அதே மாதிரி பிள்ளைகளோட அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுறது, பிள்ளைகளுக்கு அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்படுறது, பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்காம இருக்கிறது, பிள்ளைகள் மேல கோபமான மன உணர்வு வருது. இதெல்லாம் டிஃபால்ட்டா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கும். இப்போ சனி 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி போர்ஷன் எடுக்கிறதுனால ராகு 6ல போர்ஷன் எடுத்திருக்கிறதுனாலையும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல் எல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். பிள்ளைகளுடைய முழுமையான சப்போர்ட் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். பிள்ளைகளால ஒரு விதத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை நினைச்சு உங்களுக்கு பெருமையா இருக்கிறது. சோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாதிரி இந்த நேரத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில கல்வி சம்பந்தப்பட்ட சுபவிரய செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ அதுல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பிள்ளைகளால ஏற்பட்ட நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாள் பிரச்சனை, பிள்ளைகளோட ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு, ஒரு சிலர் பேசிக்காமலாம் இருந்திருப்பாங்க பிள்ளைகள் கூட. சோ அதெல்லாம் இப்ப சரியாகி இப்ப பழைய ஒரு சூழ்நிலைக்கு இப்ப நம்ம திரும்பிடுவோம். சோ அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் பிரச்சனை எல்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். பூர்வீக சொத்துல உங்களுக்கு சாதகமான ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். சோ அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் நடந்துட்டு இருக்குன்னா அந்த கோர்ட்டு கேஸ்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல இந்த நேரத்துல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். தந்தை தாயாருடைய உடல் ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டிஃபால்ட்டா கவனமா கொஞ்சம் அரவணைத்து செயல்படுறது நல்லது. அவங்க கூட கொஞ்சம் செட் ஆகாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கூட அடிக்கடி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓவராலா பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்துக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. ஒரு சுப மாற்றம், சுப செய்தி, பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னாலும் அதை இப்ப செய்யலாம். சோ அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. ஒரு சிலர் சுப விஷயம் பண்றதுக்கு லோன் போட்டு ஏதாச்சும் கடன் வாங்கி சுப விஷயம் பண்ணுவாங்க. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு. அதெல்லாம் செய்யலாம். நீண்ட நாள் கவலை, பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய நீண்ட நாள் கவலை இப்ப சரியாயிடும். சோ அதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பார்வையும் குரு பார்வையும் ஆக்குப்பை பண்ணுது. அதே மாதிரி 6ல ராகு இருக்கிறது மிகப்பெரிய பலம் நான் சொல்லியிருந்தேன். 12ல கேது இருக்கிறது பயணத்தை குறிக்குது. நிறைய பேருக்கு வெளியூர் வெளி மாநிலத்துல அந்த கல்வி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 80% பார்த்தோன்னா சொந்த ஊர்ல இருக்க முடியாது. வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி வெளியிடங்கள்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். அடுத்தது பார்த்தோன்னா சனி பார்வை 4ல இருக்கிற குரு பார்வை 4ல இருக்கிறதுனாலையும் இரட்டை மனநிலை இருக்கிறது வாய்ப்பு அதிகம். படிக்கணும்னு தோணும். அதே சமயத்துல அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும். ஆனா அதை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு தடை, தாமதம், தடுமாற்றத்தையும் கூடவே சேர்த்து கொடுக்கும். சோ இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய வெற்றி இருக்கு. அதே மாதிரி சனி பார்வை ஜென்மத்துல இருக்கிறதுனால நிறைய குழப்பத்தை கொடுத்துரும் மாணவ மாணவிகளுக்கு. எதை சூஸ் பண்ணலாம், எதுல டிராவல் பண்ணலாம், நம்முடைய ஃபியூச்சர் நம்ம எப்படி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய
குழப்பம் இருக்கும். இந்நேரத்துக்கு நிறைய பேர் வந்து அதீதமான குழப்ப மனநிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரோ ஒருத்தவங்க ஏதோ சொன்னதுக்காக நான் அந்த கோர்ஸை சூஸ் பண்றேன், எனக்கு இன்னும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் மாணவ மாணவிகள் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜென்மத்தை பாவ கிரகங்கள் பார்க்கும்போது நம்மள அறியாமலே அந்த அறியாமையும் ஒரு புரிதலற்ற மனநிலையும் நம்மள ஒட்டிக்குது. ஸோ இதை நீங்க கிளியர் பண்ணணும்னா மெடிடேஷன் இஸ் த பெஸ்ட் மெடிசன். நேரத்தில் நல்லா மெடிடேட் பண்ணுங்க, மைண்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். மற்றபடி நீங்க எங்க போய் நீங்க எங்க அட்வைஸ் கேட்டாலும் உங்களை குழப்பி தான் விடுவாங்க. ஒன்னை விட ஒன்னு பெட்டரா உங்க கணக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மைண்ட் ஒரு நிலையா இருக்காது, அப்படியே தாவிக்கிட்டே இருக்கும், முடிவுகளை மாத்திக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியா மாற்றத்தை எதிர்கொண்டுகிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பீங்க, நாளைக்கு அந்த முடிவை மாத்திடுவீங்க. ஸோ அதை மாதிரியான மனநிலை இந்த நேரத்தில் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு அதிகம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கிரக அமைப்புகள் இருக்கு, இப்படிதான் அது உங்களை ஆக்டிவேஷன் பண்ணுது. ஸோ அப்படி இருந்துச்சுனாக்கா இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு கரெக்டா பொருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் குழப்பத்திலிருந்து வெளில வந்துட்டாங்கன்னா உங்களால 100% ஒரு நல்ல ரிசல்ட்டையும் 100% நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டையும் உங்களால அடைய முடியும். 6ல இருக்கிற ராகு உங்களுக்கு வந்து போட்டி, பொறாமை, பிரச்சனை இதுல இருந்து உங்களை காப்பாத்திடும். உங்களுக்கு யாரெல்லாம் போட்டியா வராங்களோ அவங்கள நீங்க வீழ்த்தி வெற்றி அடைஞ்சிருவீங்க. மைண்டை மட்டும் ஷார்பன் பண்ணிக்கோங்க, குழப்பத்திலிருந்து வெளில வந்துருங்க. அதை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டா போதும். 6ல இருக்கிற ராகு நீ இறங்குற விஷயத்துல வெற்றியை கொடுத்துரும். அதே போல மாணவ மாணவிகள் நட்பு வட்டாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நண்பர்கள் சார்ந்த விஷயம், புதிய நண்பர்களுடைய வரவு அதிகபட்சம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து சேரக்கூடிய நண்பர்கள் தீய நண்பர்களாக இருக்கிறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க தேர்ந்தெடுக்கிற நண்பர் நல்லவரா கெட்டவராங்கிறத ஒரு நல்ல பகுப்பாய்வு பண்ணி அவங்கள உங்க கூட சேர்த்துக்கிறது நல்லது. மோஸ்ட்லி பார்த்தோம்னா நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரியான மன வருத்தம், மனக்கலக்கம்லாம் ஏற்படலாம். நண்பர்கள்லாம் இப்போ நீங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. நண்பர்களோட அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுறது, ஒத்து போகாத நிலை, ஒத்து போகாத மனநிலை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறதுலாம் டிஃபால்ட்டா இருக்கிறது வாய்ப்பு அதிகம். அதனால நண்பர்கள் சார்ந்த என்டையரான விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. கண்டக ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது தீய விஷயங்கள்ல மனமானது நம்மளை இழுத்துட்டு போகும். மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி கெட்டதெல்லாம் நல்லது மாதிரி நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேம் ஆடுறது நல்லது. எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் ஒதுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி மேஜரா எந்த ட்ரபிளும் இல்லை, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, அதை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பெயர்ச்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ல இருக்கிற ராகு உடல் ஆரோக்கியத்துல நீண்ட நாளா இருந்த பிரச்சனை, நீண்ட நாளா இருந்த கவலை, அதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். 12ல இருக்கிற கேது மருத்துவ செலவை கொடுக்கும். 6ல இருக்கிற ராகு அந்த மருத்துவ செலவால ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுத்துரும். இது இப்படிதான் ரியாக்ட் ஆகும். இந்த நேரத்துல மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா உடல் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழுமையான சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கிரேட்டான விஷயம். அதே சமயத்துல கண்டகத்துல இருக்கிற சனி மனதையும் உடலையும் ஒரு மாதிரி ஆட்டி படைக்கிற மாதிரி இருக்கும். மனதையும் உடலையும் ஒரு மாதிரி அப்படியே அப் அண்ட் டவுன்ஸ்ல கொண்டு போற மாதிரி ஃபீல் ஆகும். குறிப்பா வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். உணவு முறைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்ட உணவையும் சாப்பிடக்கூடாது. வயிறு சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உணவு குழாய்கள்ல ஏதாச்சும் பிரச்சனை வருது, அதுல வாய்ப்பு இருக்கு. தொண்டையில புண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சளி தொந்தரவு அடிக்கடி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல மன ஆரோக்கியத்தையும் வெகுவா இந்த கிரக அமைப்புகள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராகு 6ல இருந்து என்னதான் மன ரீதியா ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலும் ஜென்மத்துல இருக்கிற சனியுடைய பார்வை அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை ஒரு மாதிரி அலைப்பாய வச்சுக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம காதுல கொண்டு வந்து சேர்த்து நம்மள மன வருத்தம் அடைய வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால இந்த நேரத்துல சிம்பிளா நான் என்ன சொல்லுவேன்னா, அது கஷ்டம், பட் இருந்தாலும் இதை நீங்க ஃபாலோ பண்றது நல்லது. தேவையில்லாத கேட்காதீங்க, தேவையில்லாத பார்க்காதீங்க, தேவையில்லாத பேசாதீங்க. மைண்ட ஒரு மாதிரி டீடாக்ஸ் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துருங்க. டோட்டலி உங்களை ரீஸ்டார்ட் பண்ணி உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களை உங்களை எதெல்லாம் கஷ்டப்படுத்துதோ அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது ஒரு பெஸ்ட் மெடிசனா இருக்கும். மற்றபடி இந்த நேரத்துல மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான மெடிசன் தான். எல்லாம் குழுவுக்குரியா நம்முடைய முன்னோர்கள் நமக்காக உருவாக்கி வச்சிருக்க ஒரு மறைமுக குழுவுக்குறி. அதை நீங்க அப்படியே சயின்டிபிக்கா எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்ல கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மெடிடேஷன் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான வெப்பனை கையில எடுத்துக்கோங்க. தினமும் காலையிலேயோ அல்லது ஈவினிங்கோ எனிவேர் நீ எப்போ வேணாலும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் நல்லா கண்ணை மூடி நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உடலும் உள்ளமும் தெளிவாக இருக்கும்போது எவ்வளவு துன்பம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும். அது டிஃபால்ட்டா அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிரியேட் ஆயிடும். அதனால உடலையும் உள்ளத்தையும் மேலும் மிகைப்படுத்தி
வலிமைப்படுத்துங்க. அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். நல்ல எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. அதிகமாக காய்கறிகள் பழங்களை சேர்த்துக்கோங்க. குறிப்பா சனிக்கிழமையில நான்வெஜ் சாப்பிடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்லாம் கரெக்டா ப்ராப்பரா நீங்க மாடிஃபை பண்ணி ஒரு சரியான வேலை நீங்க டிராவல் பண்ணும்போது ஹெல்த் ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களால ஒரு முழுமையான நிவர்த்தியை பெற முடியும். மேலும் இந்த நேரத்துல முடி உதிர்வு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கலாம். தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம். ஒரு 80% பீப்புளுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும். ஏன்னா சனி ஜென்மத்தை பார்க்கிறாரு. சோ அதுவே வந்து தூக்கமின்மையை இன்டிமேஷன் பண்ணிடுது. 12ல இருக்கிற கேது அலைச்சல் அதிகமா கொடுக்குது. நிறைய டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஆன்மீகம் சார்ந்த யாத்திரைகள் அதிகமா மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீகம் சார்ந்த செலவுகள் அதிகமா மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல உங்களுடைய தலை முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதே மாதிரி உங்களுடைய தோல் சம்பந்தப்பட்ட விஷயம், ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்கின் டிசீஸ்லாம் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்குன்னா உடனே அதை சரி பண்றது முயற்சி பண்ணுங்க. நிவர்த்திக்கான காலம் தான். ஆனா அது ஒரு சில செலவுகளோட அந்த நிவர்த்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். எல்லாமே நமக்கு சுப மாற்றமாகவும் சுப செய்திகளாகவும் சிறப்பான முறையில் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அது என்னுடைய அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால நிச்சயமாக இது மாற்றம் அடையும். எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஒரு வாட்டி தெளிவா பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசாபுக்தி நடக்கும். அவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது. ஒரு சிலருக்கு அவ்வளவா சிறப்பான தசாபுக்தி நடக்காது. கொஞ்சம் மைனஸான தசாபுக்தியே நடக்கும். அவங்களுக்கு இந்த தசாபுக்தியோட இம்பாக்ட் டோட்டலா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஒரு யோக தசை, லக்னாதிபதி தசை, சுப தசை நடக்குதுனாக்கா, சுபஸ்தானங்களுக்குரிய தசை நடக்குதுனாக்கா, இந்த கோச்சாரத்துல எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதுலாம் பாசிட்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அவயோக தசை நடக்குது, பாவஸ்தானங்களுடைய திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியா எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்திலாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு சிறப்பான முறையில ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் நமக்கு கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் தரேன். மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம், சோ இதுக்கெல்லாம் நாங்க பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேரா நாங்க போட்டிருக்கோம். சோ அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. சோ அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல், ஒரு தெளிவு அந்த பதிவுகளின் மூலமா நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதுல உங்களுடைய பிறப்பு முதல் உங்களுடைய எதிர்காலம் வரை டோட்டலா A to Z தெளிவா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. And finally, very limited time. So be cool, stay happy, stay healthy, and enjoy.